Hey guys, hope everyone is doing good and welcome back to the channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து OS லேயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ OS லேயர்ஸ்னால் என்னென்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் இது வந்து யூனிவர்சலாக எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த 7 லேயர் தான் வந்து ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கும். இது எப்படி இந்த டேட்டா கம்யூனிகேஷன் நடக்குது அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து வேறு ஃபார்மேட் மாறுது அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 7 லேயரில் என்னென்ன நடக்குது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபைன், ஃபஸ்ட்டு OSல என்ன வந்து ஷார்ட் டர்மாக சொல்லிடுறேன். என்னென்னா வந்துட்டு ஒரு டேட்டா வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு எப்படி ரீச் ஆகுது. இப்போ நான் வந்து கிளம்பி ஒரு உங்கள் காலேஜுக்கு எங்கே போகிறேன்னா வந்து எப்படி ரீச் ஆகிறேன், பஸ்ஸில் எந்த மாதிரி போகிறேன் அப்படின்ற பற்றி பார்க்குறதா வந்து OS லேயர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் ஃபைன், இட் இஸ் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். இது வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். எல்லா மேனுஃபேக்சருமே வந்து இது வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு அவங்களோட இது வந்து செய்வாங்க. அண்ட் நம்ம வந்து பார்க்குறது வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர் தான் அதிகமாக பார்ப்போம். இப்போ ஒரு வெப்சைட் மாதிரி பிங் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ manvaasam.com அப்படின்ற வெப்சைட் நம்ம போய் பிங் பண்ணுறோம்னா வந்துட்டு we will see only அந்த வெப்சைட்டில் வர அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். பட் பேக் எண்டில் வந்து அவங்க இங்கேருந்து நம்ம ஐபிவே அவங்கள போய் ரீச் பண்ணியிருக்கோம். அவங்க ஐபிஐ ரீச் பண்ணி வந்து பேசியிருக்கோம். அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ வந்து எப்படிலாம் போய் ரீச் ஆகுது அப்படின்ற பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு 7 லேயர் இருக்குது. இந்த 7 லேயர் வழியாக தான் இந்த பேக்கெட்லாம் போகும். ஸோ என்ன மாதிரி போகுது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபைன், அந்த 7 லேயர் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் மேலேருந்து பார்க்கக்கூடாது. அந்த லேயர் வந்து எப்பயுமே டவுன் டு அப் போங்க. அண்ட் ஃபைன், ஃபஸ்ட் லேயர் வந்து பிசிக்கல் லேயர் வந்துட்டு நம்ம பார்க்குறோம்ல கண்ணாடி பார்க்க ஹப்பு அந்த மாதிரி வந்து விஷயங்கள். இது வந்து என்னென்ன இருக்கும் வந்துட்டு என்கேப்ஷன் இந்த மாதிரி இருக்கணும். வந்துட்டு பிட்ஸில் இருக்கும் 0, 1 அந்த மாதிரி இருக்கும் என்கேப்ஷன் வந்துட்டு. அண்ட் என்ன பண்ணணும்னா வந்து இந்த லேயர் வந்து 0, 1 வந்து கன்வெர்ட் பண்ணணும். வந்து பிசிக்கல் லேயர் வந்துட்டு ஜஸ்ட் டேட்டா வந்து 0s and 1s கன்வெர்ட் பண்ணும். டேட்டா லிங்க் அடுத்து வந்து டேட்டா லிங்க் லேயர் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும் வந்து சுவிட்ச் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபைன், நான் வந்து இமேஜஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து சுவிட்ச். இது என்ன பண்ணால் வந்துட்டு இதையும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக பார்க்கலாம்ல. நம்ம டிவைஸ்லேருந்து தான் போகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இங்கேருந்து போகிற விஷயம் தான் வந்து அந்த ப்ராசஸ்லாம் பார்ப்போம். ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து ஃபிசிக்கல் லேயர். ஸோ வந்து என்ன பண்ணும், ஃபிசிக்கல் லேயர் வந்து 0s and 1s கன்வெர்ட் பண்ணும். அண்ட் டேட்டா லிங்க் வந்து சுவிட்ச். இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு சோர்ஸ் மேக்கையும் டெஸ்டினேஷன் மேக்கையும் வந்து ஃப்ரேம்ஸாக அட்டாச் பண்ணி வந்து அனுப்பும். ஸோ என்ன ஃப்ரேம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மேக் ஐடி வந்து இதான் இங்கே தான் வருது, இங்கே தான் போகணும் அப்படின்றது வந்து அந்த பேக்கெட்டோட போய் அட்டாச் ஆகிக்கும். இதான் வந்து நம்ம டேட்டா லிங்க் லேயர் பண்ணும். நெட்வொர்க் லேயர் வந்துட்டு அப்படியே ரவுட்டர் வந்து என்ன ஆகுனா வந்துட்டு ஓகே, ஐ வில் டேக் சம் ரவுட்டர் இமேஜஸ் ரவுட்டர் நம்ம தான் இருக்கும். ரவுட்டர்லாம் என்ன போகும்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பேக்கெட்டாக மாறியும். பேக்கெட் வந்து என்ன சென்ட் பண்ணணும்னா வந்துட்டு சென்டர் ஐபியும் டெஸ்டினேஷன் ஐபியும் வந்து ஆட் ஆகிக்கும். அதில் வந்துட்டு ஜஸ்ட்ல அட்டாச் ஆகிக்கும். அண்ட் இது வந்து எப்பயுமே வந்து ஒரு ரவுட்டர் என்ன பண்ணணும்னா பெஸ்ட்டு பார்த்து, அதாவது எங்கே போனால் டேட்டா லாஸ் வந்து ஆகாது, அதே சமயம் வந்துட்டு ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியும் அப்படின்ற ஒரு பாத்தை கண்டுபிடிச்சி வந்து சென்ட் பண்ணணும். அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயருங்கும் போது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபைன், இது வந்து ஒரு கேபிள்ஸ் மூலியமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு. இது என்ன நடக்குன்னா வந்துட்டு இருக்க டேட்டா வந்து ஸ்பிட் பண்ணும், செக்மெண்ட்ஸை ஸ்பிட் பண்ணும். ஸோ வந்து அந்த இதில் வந்து ஃப்ளோ கண்ட்ரோலும் எரர் கண்ட்ரோலும் இருக்கும். ஃப்ளோ கண்ட்ரோல் எரர் கண்ட்ரோல் தான் வந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட்டை பிங் பண்ணுறீங்க, ஒரு 10 GB ஃபைல் ஏற்றுறீங்க. ஆனால் வந்து உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் வந்துட்டு 1 MB அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரைட்டா, எனக்கு வந்து நீ வந்து 10 GB உடனே கொடுக்காம வந்துட்டு ஒரு MB அந்த மாதிரி வர மாதிரி ஸ்பீடில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வரதில்ல. இது வந்து டேட்டா லிங்க் தான் நடக்கும். ஸோ ஃபைன், அண்ட் சீசன் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் நடக்கிற விஷயம். என்கேப்ஷன் ஃபார்மேட் வந்து என்ன இருக்கும்னா டேட்டாவாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து அத்தன்டிகேஷன் அத்தாரிட்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அத்தாரிட்டேஷன் ரெண்டுமே வந்து மோர் ஓவர் ஈக்குவலண்டாக இருக்குல்ல. ஸோ வந்து இதுக்கான மீனிங் என்னன்னா வந்துட்டு அத்தன்டிகேஷன் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறீங்கல்ல, அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்துட்டு மேட்ச் ஆகுதா, நம்ம சர்வரில் இருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதா வந்து அத்தன்டிகேஷன். அண்ட் அத்தாரிட்டேஷன்னா இவங்க தான் அதுக்கான ஒரு பர்சனா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவோம்ல, அதான் வந்து அத்தாரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த வந்து டேட்டா இன்டிகிரேட் இருக்கா அப்படின்ற செக் பண்ணுறதா வந்துட்டு ப்ரெசன்டேஷன் லேயர். அண்ட் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ஃபார்மேட் வந்து இந்த வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் தான் நடக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக பார்க்குறோம்னா ஒரு வெப்சைட்டோ ஒரு விஷயமோ நம்ம வந்து பேக்கெட் வரதில்லை, ஒரு மெசேஜோ வரதில்லை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் லேயர் தான் பார்ப்போம். ஸோ இது வந்து சும்மா ஒரு பேசிக்கான வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஒரு TCP பேக்கெட்னா என்ன, யூடிபி பேக்கெட்னா என்ன, நெட்வொர்க்கிங் பேக்கெட்ஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.